ஹே ஹாய் ஹலோ திஸ் இஸ் அபியுடன் பேசலாம் வாங்க. பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம், 1 வீக் பிஃபோரே வந்து அம்மா அப்பா கூட போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் எடுத்தோம் அப்படின்னா 10 days பிஃபோரே போய் மெட்டீரியல்லாம் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணுற கொடுத்து அது பொங்கலுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்குவோம். பொங்கல் அப்போ அம்மா எழுப்புவாங்க. என்ன பண்ணுவோன்னா நல்லா நீட்டாக குளிச்சு அழகாக ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைப்பாங்க அம்மா. அந்த பொங்கல் பார்த்து ஃபோட்டோ வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை பாயசம் அப்பளம்லாம் செஞ்சுருப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல படம் போட்டிருப்பாங்க விஜய் டிவிலையோ இல்லை சன் டிவிலையோ, அதை ஏதாவது பார்த்துட்டு நம்ம டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுருவோம். அப்படி தான் வந்து எனக்கும் போயிட்டு இருந்துச்சு பிஃபோர் மேரேஜ் வரைக்கும். உண்மையை சொல்ல போனால் பொங்கல்லாம் எப்படி வைக்கணும்னு கூட எனக்குலாம் தெரியாது. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது நான் அங்கே தான் வந்து இப்படி தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்டேஜில் நான் ஒன்று வந்து பழகிக்கிட்டேன் உண்மையை சொல்ல போனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து பொங்கல் சீர் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து புது பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கொடுக்குற சீர் அம்மா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புது பொங்கல் பானை, அதுக்கப்புறம் வந்து கரண்டி, அதுக்கு தேவையான பாத்திரம், அதுக்கப்புறம் வெல்லம் சர்க்கரை இல்லைனா இந்த மாதிரி வெல்லம் இல்லை சர்க்கரை பருப்பு அரிசி திராட்சை முந்திரி ஏலக்காய் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸில் எடுத்து கொடுப்பாங்க. இப்படி தான் எங்கள் அம்மாவும் எனக்கும் பண்ணாங்க. பட் நீங்கள் வீடியோ போலன்னு கேட்காதீங்க. நான் அந்தளவுக்கு அந்த டைமில் இப்படி வீடியோஸ்லாம் நான் எடுக்கல. பொங்கல் வச்சுட்டு பொங்கல் வீடியோஸ்லாம் இருக்குது. அது ஒரு நாள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இது வந்து எடுத்தேன் டீட்டெயில்டாக. அப்போது எடுத்துருக்கலாம். பட் அளவாக இருக்குது, அவ்வளோதான், மெமரிஸ்க்காக இருக்குது. அப்படி தான் வந்து நான் மேரேஜ் பண்ண பக்கம் என் ஹஸ்பண்டோட பங்காளி அவங்க பொண்ணுக்கு வந்து புது பொங்கல் சீர் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். தோட்டத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு வீடு. காலையில் எழுந்திரிச்சோன்னே நேரமாக போய் அவங்களுக்கு பிள்ளையாருக்கு வந்து பால் பொங்கல் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூரியன் பொங்கல் வைப்பாங்க. எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு வாசல் அழகாக இருந்துச்சு. வாழைத்தோப்பு தான் அதுக்குள்ளே வீடு. அதில் பார்த்திங்கன்னா நிறையா நாட்டுக்கோழிகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோரணமெல்லாம் கட்டி அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த தோரணம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலாகவே எனக்கு தோரணம் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் செங்கல் போட்டு மணல் போட்டு அடுப்பு கூட்டி கோலமெல்லாம் போட்டு பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பருப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வைப்பாங்க. இவங்க தான் அவங்களோட அண்ணா, அந்த ப்ரௌன் சட்டைக்காரர் தான் வந்து அண்ணா, திவ்யாக்காவோட அண்ணா. திவ்யா அவங்களுக்கு தான் வந்து பொங்கல் சீர் அந்த க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்காங்களா, அவங்க தான் பொண்ணு. அவங்களோட அண்ணா தான் அந்த ப்ரௌன் கலர் சட்டை. நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையும் அப்படியா வெல்கம் வ்ளாகர், வீடியோ எடுங்க என்னையும் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாணி போட்டு நல்லா வளைச்சி கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சு பழம்லாம் வச்சு தேங்காய்லாம் உடச்சி அதுக்கப்புறம் தண்ணி சுற்றி போட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி அதுக்கப்புறம் சூடமெல்லாம் போட்டு இந்த மாதிரி சூடமெல்லாம் காட்டி சாமி கும்பிடுவாங்க. யார் வந்து வயசில் பெரியவங்களோ அவங்க தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரசாதெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறமா சீர் செய்வாங்க. சீர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம விருப்பப்பட்டு அவங்களுக்கு எவ்வளோ மை கொடுக்கணுமோ அந்த மாதிரி மை கொடுப்பாங்க. மை கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரசாதம் பொங்கல் இருக்கு இல்லையா, பொங்கல் தான் பிரசாதம் அதை எடுத்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க. அந்த படப்பு போட்டு சாமி கும்பிட்டு 2-3 வச்சுட்டு மீதி வந்து கொடுத்துருவாங்க. அதோ ப்ரௌன் சட்டைக்காரர் வந்துட்டார். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சைவ விருந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் தான். வடை பாயசம் அப்பளம் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வந்து காளான் பிரியாணி அப்புறம் சாம்பார் ரசம் தயிர் இந்த மாதிரி வச்சு அந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த டே வந்து ஹாஃப் டே எப்படி போச்சுனே தெரில. போய் ஜாலியாக எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸில்